யானைக்குட்டி செத்து போனா அங்கே கொதிக்கிறானுங்க, பூனைக்குட்டி செத்து போனா கொதிக்கிறானுங்க. ஆனால் அமெரிக்காக்காரன் நான் உனக்கு பெர்மிஷன் தரேன்றான். இது கொதிச்சிருக்க வேண்டாமா? கேஸ் தட்டுப்பாடை பற்றி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும். சீக்கிரம் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணிருக்கணும். என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க தேர்தலில் அந்த அரசியலை பண்ணுங்க. இன்னைக்கு பண்ண வேண்டிய அரசியல் எது? ஏன்னா நேரடியாக பெட்ரோலியம் வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டு இருக்கு. பாஜக அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். அது வேண்டாம். நம்ம சேஃப்டியான அரசியல் பண்ணுவோம். இது ஒரு அரசியல். அது பாஜகவை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆபத்தான அரசியலை விஜய் தொடர்ந்து பண்றாரு. பாஜகவின் பி டீமா பண்றாரு. நிஷா அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் அவங்க மும்பைக்கு போகும்போது விஜய் அவர்களுடைய கார்லேயே வந்து இறங்கியிருக்காங்க. அது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முற்பட்ட போது அதை தவிர்த்துட்டு போயிருக்காங்க. இதுவும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அவரே கொடுத்தாரு, காரை கொடுக்க மாட்டாரா? அரசியல்வாதியாக வந்தா அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு அதை என்ன பண்றாரு விஜய்? என்ன பண்றாரு? வளர விடுறாரு. அவர் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் போது அவங்க மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கிறாரு. அதை உறுதிப்படுத்துற மாதிரி அந்த நடிகையோட வெளியே வர்றாரு. நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். அது வந்து ஒரு நார்மலைஸ் பண்றாரு, ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாரு. அது இது டைம் கிடையாதுல்ல. அதை பத்திலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அது ஒருத்தளவுக்கு ஒருத்தே இல்ல. 56 வருடம் வாழ்ந்த மனைவி ஒருத்தர் இல்லையா? பெத்த புள்ள மனைவியே ஒருத்தன்னு சொல்ல. அதை பத்தி நீங்க ஹர்ட் ஆகாதீங்க. அந்த அளவுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? 20 வயசு பெண் உங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து நீங்க தனியா இருக்கு. அது ஒருத்தர் இல்லையா? 26 வயசு பையன் வாழ்க்கையை அடுத்து இப்பதான் அடியெடுத்து வைக்கிறாங்க. அவர் கூட நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டாமா? ப்ரோவோக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக விஜய் பார்த்து பயப்படுதுன்ற ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை திமுக கூட்டணி கட்சிகள்ல வந்து அத்தனை கட்சிகளை வந்து சேர்த்து வச்சிருக்கு. இது இப்போ ஆர்ப்பாட்டம் வேற சேர்த்து நடத்த போறாங்க, ஒத்துமையா இருக்குன்ற மாதிரியான காட்ட போறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இந்த விஜய்க்கு எதிராக தான் அதை பண்றாங்க. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, ஜாதி வரி கணக்கு எடுப்பணும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய நிறைய குற்ற வழக்குகளை முன்னிறுத்தி அதை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னும் போது இமீடியட்டா இவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்கன்னும் போது இதெல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸா நடக்கிறதா இல்ல வந்து இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக பண்றாங்க. ஏன்னா இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது. திருச்சி சமயத்தில் பார்த்த திருச்சி மாநாட்டில் கூட இந்த தொண்டை சுத்தி எரிஞ்சது மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் பேட்டர்ன்லயே பண்றது வந்து ஒரு ஒரு காப்பி கேட்டா இருக்காரு சிஎம் அப்படிங்கிற மாதிரி. விஜய்க்குமே அந்த அந்த ஃபார்மேட்டை வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் போட்டு கொடுக்குறாங்க. இவங்கள்ட்டையும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு காலத்துக்கட்ட மாதிரி இதனுடைய பிரச்சார யுக்தியை மாற்றுறதுங்க வந்து வழக்கம் தான். இப்போ நீங்கள் போன முறை மாதிரியே தெருக்கு போய் பிரச்சாரம் கூட்டம் போட்டு பேச முடியாது. இன்னைக்கு சோஷியல் மீடியா காலம் வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுங்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்காங்க. இப்போ இதுதான் ட்ரெண்டிங். அந்த ட்ரெண்டிங்கே இவர் விஜயே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்து தான் பண்ணார். அங்கே ஆந்திராவில் காப்பி பண்ணி தான் பண்ணார். இப்போ இவங்க இங்கே பண்ணுறாங்க. இப்போ ஒரு களம் மாறுது, அந்த ஸ்டைல் மாறுது, பிரச்சாரம் வந்து ஸ்டைல் மாறுது. அது திமுகவும் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதை பார்த்தா உடனே ஓட்டு போடுறாங்கன்றலாம் கிடையாது. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனில் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சொல்கிற ஒரே குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு பிராண்டை தூக்கிட்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முத நாள் விஜய் வச்சு அந்த பேச விட்றாங்க. முத நாள்கிட்ட அந்த அறிக்கை விடுறாங்க. அடுத்த நாள் அதிமுக பேசுது, அதுக்கு அடுத்த நாள் பாஜக பேசுது. அப்போ இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் யார்கிட்ட எங்கேருந்து வருது? அங்கேருந்து தான் வருது. ஒரே ஸ்கிரிப்டை விஜய்ங்கிற ஒரு நடிகர் பேசுகிறப்ப அது கொஞ்சம் வேல்யூடாக இருக்கும், ஈஸியாக போய் சேரும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட். அடுத்த நாள் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாயந்தன், எல்லாம் பேசுவாங்க. ஒரே டெம்ப்ளேட் தான் வரும். ஆனால் இதில் நிறையா தப்பு இருக்குது, பிழை இருக்குன்றது சொல்லலாம். நம்ம நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து தமிழ்நாட்டினுடைய ஹோம் செக்ரட்டரியும் டிஜிபியும் பேசியிருக்கிறாங்க. குற்ற வழக்குகளுடைய பதிவு எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்றாங்க கடந்த 5 வருடத்தில். அது புள்ளி உரத்தோட ரெக்கார்டான விஷயங்கள் சொல்கிறாங்க. போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்குன்றாங்க. நாங்களே வாலண்டியராக ஸ்கூல் காலேஜஸில் போய் நீங்கள் வந்து போக்சோ ஆக்டில் போடுங்க, இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா தைரியமாக வெளியில் வாங்கன்னு நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறோம். அதனால போக்சோ ஆக்டில் வந்து நிறையா கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. மற்றபடி பார்க்குறப்ப குற்ற வழக்குகள் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது நம்ம என்ன கேட்குறோம், ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகம் நடக்கக்கூடிய முதல் 10 மாநிலங்களில் தமிழ்நாட்டில் முதல் 5 மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் இருக்குது. அதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய நகரம் தமிழ்நாடு, பெண்கள் அதிகம் படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, ட்ராப் அவுட்டில் அதிகமாக குறைந்திருக்க மாநிலம் தமிழ்நாடு, பொருளாதார உற்பத்தியில் 4லேருந்து 11% போயிருக்கு தமிழ்நாடு. அப்போ இவங்களுக்கு சொல்கிறதுக்கு வேற இல்லை. இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறது ஒரு ஈஸியாக போய் சேரும். அப்போ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்று நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க வந்து பெருசாக ஹைலைட் பண்ணி அதை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க. இப்போ திமுக தரப்பில் என்னென்னா, விஜய் ஏன் வந்து நான் மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாட்டில் இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிற விஜய் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? இன்னைக்கு முக்கியமாக தேர்தலில் பேசுங்க. இன்னைக்கு பேச வேண்டியது 6 கேஸ் சிலிண்டர் தரேன்னாரு. கேஸ் சிலிண்டரே இன்னைக்கு வந்து பெட்ரோல் பங்க் பூரா அடைச்சு கிடக்கு. சிலிண்டருக்கு கமர்ஷியல் சிலிண்டர் கட் ஆயிடுச்சு.
சிறு சிறு வியாபாரிகள் கடை அடைச்சிட்டான் 3 நாள். அவனுக்கு வருமானம் போச்சு, பொழப்பு போச்சு, வாழ்வாதாரம் போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்போ திறப்போம்னு தெரியல. வட்டிக்கு வாங்கி கடை வச்சிருப்பான், வாடகைக்கு கடை வச்சிருப்பான், இந்த மாதம் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், வாழ்வாதாரம் முடங்கி போய் கிடக்கு. ஒட்டு மொத்தமாக சமைச்சு போய் நிற்குது. பெட்ரோல் பங்கில் பார்த்தா கியூவில் நிற்குது. இது இப்படி நிலைமை நீடிச்சுன்னா ஒரு வாரத்தில் எதுவுமே செயல்பட முடியாதுங்கிறாங்க. இபி பிரச்சனை வரும், நெட்வொர்க்கிங் பிரச்சனை வரும், எல்லாமே பிரச்சனையாக போகுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பாஜகவினுடைய ஃபாரின் பாலிசி வந்து ரொம்ப பூவரான ஒரு பாலிசியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 25 லட்சம் லிட்டர் 25 லிட்டர் இது மெட்ரிக் டன் வந்து நம்ம அங்கே ரஷ்யாவில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தோடனே உடனே நீங்கள் கட் பண்ணுறீங்க. அப்போ திருப்பி அவன்கிட்ட போய் நிற்கிறப்ப என்ன பண்ணுறீங்க? அவன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறான், பழைய ரேட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஃபிக்ஸ் பண்ணுறதா ரேட்டுங்கிறான். அப்போ இது வெளியுறவு கொள்கையில் தோல்வி அடைஞ்சிருக்குது பாஜக. இன்னொரு நாடு வந்து நீங்கள் வந்து 30 நாளைக்கு வாங்கிக்கங்கன்னு சொல்கிறப்ப நமக்கு எவ்வளோ பெரிய கேவலம் அது. 30 நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கங்க, 30 நாளைக்கு ஒன்று பெர்மிஷன் கொடுங்க. நம்ம சுதந்திர நாடு தானே, நமக்கு இண்டிபெண்டன்ட் இருக்குல்ல. நான் யார்கிட்ட வாங்கணும், நான் என்ன சாப்பிடணும், நான் முடிவு பண்ணணும். நீ அங்கே உட்காந்துட்டு கேட்குற, இது எவ்வளோ பெரிய அசிங்கம். தேசபக்தாரெல்லாம் கொதிச்சிருக்கா, ஒருத்தரையும் காணாமே. யானைக்குட்டி செத்து போனால் அங்கே கொதிக்கிறானுங்க, பூனைக்குட்டி செத்து போனால் கொதிக்கிறானுங்க. ஆனால் அமெரிக்காக்காரன் நான் உனக்கு பெர்மிஷன் தரேன்றான். இதுக்கு கொதிச்சிருக்க வேண்டாமா? விஜய் கோச்சிருக்க வேண்டாமா? என் கேஸ் சிலிண்டர் பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லையா? இன்னைக்கு எதை பற்றி பேசியிருக்கணும்? அதைத்தான் சொல்கிறோம். பாஜகவை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆபத்தான அரசியலை விஜய் தொடர்ந்து பண்ணுறாரு. பாஜகவின் பி டீமாக பண்ணுறாரு. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி மைனூட்டாக பார்த்தா பாஜக எடுக்கக்கூடிய ஒரு பிரபகண்டாவை முதல்ல விஜய் தான் ஆரம்பிப்பார். அடுத்து அதிமுக, அடுத்து பாஜக. இதை வந்து அவங்க ஒரு ஆர்டராக வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிங்கிற விஷயமே பொய்யான விஷயம். தரவுகள் தப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் பேச வேண்டிய விஷயம், நீங்கள் ஏன் பாஜக அரசு பிரைம் மினிஸ்டர் கூட சொன்னாரு. அதுதான் சொல்கிறேன். அது அவங்களுடைய ஸ்கிரிப்ட் தாங்க, அது டெல்லி ஸ்கிரிப்ட் தான். அது அதைத்தான் விஜய் பேசுகிறாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவருக்கு சொந்தமாக சிந்திச்சு பேச தெரியாது. பாஜக தான் அவர் இயக்குது. இவர் நடிகர் பேசுகிறப்ப அது பெருசாக போய் சேரும். இப்போ எல்லாரும் ஒரே குரலில் சொல்கிறப்ப என்ன செய்யும்? உண்மைன்ற மாதிரி தெரியும். அப்போ இதை தான் சொல்கிறார். டெல்லியோடைய ஸ்கிரிப்ட் தான் விஜய் பேசுகிறார். இன்றைக்கி பேசுகிறது என்ன வேண்டிய விஷயம் இருக்குது? கேஸ் தட்டுப்பாடை பற்றி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும். சீக்கிரம் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கணும். அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் பக்கத்தில் நீங்கள் நின்றுருக்கணும். என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் தேர்தலில் அந்த அரசியலை பண்ணுங்கள். இன்னைக்கு பண்ண வேண்டிய அரசியல் அது. ஏன்னா நேரடியாக பெட்ரோலியம் வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. பாஜக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேண்டாம், நமக்கு சேஃப்டியான அரசியல் பண்ணுவோம். இது ஒரு அரசியல். அது களத்தில் இறங்கி நீங்கள் போயிருக்க வேண்டாமா? ஸ்கோர் பண்ணியிருக்க வேண்டாமா? இதுதான் உங்களுக்கு சான்ஸ். மக்கள் மத்தியில் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறான். நாங்கள் நிற்கிறோம், உங்களோட கவலைப்படாதீங்க அப்படின்னு போய் இறங்கி நின்றுக்கணும்ல களத்தில். ஸோ அந்த வேலையை திமுக கூட்டணி பண்ணணும். அந்த வேலையில் திமுக சார்பற்ற கூட்டணி சார்பாக வர ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட தலைநகரங்கள் தோன் பண்ணுறாங்க. திமுக கூட்டணி காம்பாக்டாக இருக்குது. தொகுதி பங்கீடெல்லாம் ஆல்மோஸ்ட் அவங்க முடிச்சுட்டாங்க. ஒரு பெரிய அளவில் அதை கையில் எடுத்து அவங்க பண்ணுறாங்க. ஏன் ஷேர் பிரச்சனையே திமுக தான் அங்கே களத்தில் இருந்துச்சு. யார் வந்தா? ஒரு ஃபார்முக்கு குறைஞ்ச வச்சு 40 ரூபா செலவு. ஃபார்ம் ஃபுல் பண்ணுறது, அந்த பிஎல்ஏக்கு போட்டது, போக்குவரத்தெல்லாம் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் அந்த எலெக்ஷன் கமிஷனரே சொல்லிட்டு போகிறாரு, பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். யாருடைய வாக்குறுதி பறிக்கல. அந்த அளவுக்கு திமுக ரொம்ப டவுன் டு எர்த்தாக வேலை பார்த்தாங்க. அந்த சில திமுக நிர்வாகிகிட்ட பேசுகிறப்ப காலைல 6 மணிக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு திமுக நிர்வாகிகள் வீடு வீடாக போனாங்க. ஃபோட்டோ எடுக்க முடியாதவங்களை கூட்டி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுக்க முடியாது, ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. 2002, 2005 எஸ்ஐஆர் தேடி கொடுக்குறாங்க. களத்தில் இறங்கி ஒருத்தருடைய வாக்குரிமை கூட போயிடக்கூடாது. நீங்கள் அதிமுக போடு, திமுக போடு, பாஜக போடு, ஆனால் அது உன்னுடைய உரிமை. களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்களா? அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? அப்பயும் திமுக தான் காரணம். நீங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வந்து திமுக தான் பேசியிருந்தாங்க. அப்போ இவருடைய அரசியலுங்கிறது திமுக எதிர்ப்பு அரசியல் தான். பாஜக சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடிய திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணுறாரு. இந்த தேர்தலோடு இந்த அரசியல் முடிவுட்டுரும். ஏன்னா கூட்டணி அமையல, ஒரு சார்பு அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? என்னப்பா கேஸ் சிலிண்டர் பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு, நீங்கள் நாடே பெரிய அளவில் முடங்கி கிடக்கு, நீ இந்த நேரத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இருக்கு, நீங்கள் இதை பேச வேண்டிய நேரமா இது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டைவெர்ட் பண்ணுறீங்க. பாஜகவுக்கு மேலே விழக்கூடிய பழியை தான் மேலே தூக்கிட்டு டைவெர்ட் பண்ணுற வேலையை பண்ணுறாரு. இதுதான் விஜய் அரசியல். இதுதான் விஜய் அரசியலில் ஆபத்தான அரசியல் நம்ம சொல்கிறோம். சமீப காலமாகவே விஜய் பற்றிய அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக த்ரிஷாவும் விஜயும் ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போனதுலேருந்து தொடங்கி பார்த்திபன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசினது, அதை தொடர்ந்து த்ரிஷா அவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணது, மறுபடியும் பார்த்திபன் ஒரு வீடியோ போட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து பேசுபொருளாக மாறி வந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழலில் த்ரிஷா அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் அவங்க மும்பைக்கு போகும்போது விஜய் அவர்களுடைய கார்லேயே வந்து இறங்கியிருக்காங்க. அது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முற்பட்ட போது அதை தவிர்த்துட்டு போயிருக்காங்க. இதுவும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இவங்க பாருங்க, அவரே கொடுத்தாரு, காரை கொடுக்க மாட்டாரா? அவரே தன்னுடைய இதாக இருக்காரு. அந்த கார்லாம் வந்தாங்களாங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா அதே கார் ஒரே கலர் 2 கார் வச்சிருக்க கூடாதா? நம்பர் கூட ஒன்றுன்ற மாதிரி ஒரே மாதிரி இருந்தால் ஒரே நம்பரில் கூட வச்சிருக்கலாம், இல்லை அதே காராக கூட இருக்கலாம். இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு இமேஜ் ரொம்ப முக்கியம். அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அன்றைக்கி இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு அந்த செகண்ட் அஃபேர் இருந்திருக்கு, அங்கங்கே காசிப் மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த காசிப் வந்து காசிப்பாக இருக்கிற வரைக்கும் தான் வந்து நமக்கு வந்து இமேஜ். அது உடஞ்சி போச்சுன்னா வந்து இது ரொம்ப அது வந்து ஆபத்தாக முடிஞ்சிடும். அப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று அது ஒரு இதாக போகணும். இதே சினிமா நடிகர்களுக்கு அந்த மாதிரியான காசிப் வந்து ப்ளஸ்ஸு. அது வந்து அவங்க கரண்டில் லைம்லைட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. முந்தின என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிரிண்டிங் மீடியா இருக்கப்போ ஒரு நடிகருக்கு எதுவுமே சான்ஸே இல்லை, ஒரு நடிகைக்கு சான்ஸே இல்லை, ரொம்ப ட்ரல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசி வெளில சொல்லுவாங்க. எனக்கு வந்து அவருக்கு அந்த நடிகருக்கும் இந்த நடிகருக்கும் தொடர்பு, இந்த ரயில் நடிகருக்கும் இந்த நடிகருக்கும் கப்பல் நடிகருக்கும் தொடர்பு அப்படின்னு போகிறப்போ அது வந்து பரபரப்பான செய்தியாகி லைம்லைட்டுக்கு வருவாங்க. இது ஒரு விதமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அது வந்து ரொம்ப ஆபத்து. ஏன்னா அரசியலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இமேஜ். இப்போ எம்ஜிஆரை எடுத்துட்டிங்கன்னா, எம்ஜிஆர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்படியோ இருந்தாலும் கூட சினிமாவில் தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக என்ன சொல்கிறது ஒரு காடினா காமிச்சிட்டே இருப்பார். தம் அடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், பெண்களை வந்து அப்படியே ரொம்ப உயர்வாக மதிப்பார், வயதான பெண்களை அப்படியே கட்டி அணைப்பார், தாய்மார்களை தொட்டு கும்பிடுவார், அம்மாவை அப்படியே உயர்வாக பேசுவார், பாடல்கள் வரிகள் அந்த மாதிரி இருக்கும். அப்போ தனக்கான ஒரு இமேஜ் உருவாகிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாருன்னா, தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வர்றான், நம்ம ஒரு காலத்துக்கு அரசியல் போகிறோம், அவனுக்கு இப்போயே அரசியல் படுத்தணும். அப்போ தான் எம்ஜிஆர் எந்த படத்துலையுமே தண்ணி அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லையோ, தம் அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லையோ, இரட்டை எடுத்த வசனங்களோ, பாடல் காட்சியில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஒரு மாதிரி அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். படத்துலேருந்து ஆரம்பித்தார், சினிமாவிலேருந்து அரசியலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, பொது இடங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரியே சட்டை போட்டுக்குருவாங்க, எம்ஜிஆர் மாதிரி மீசி வரைஞ்சிக்கிறாங்க, எம்ஜிஆர் மாதிரி அந்த கரலா கட்டை சுற்றுறது, எம்ஜிஆர் மாதிரி பெண்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிறது அப்படின்றது அந்த ஒரு இதை வந்து அப்படியே கொண்டு வராங்க. அது அப்படியே கட்சியாக திமுகவுக்கு எம்ஜிஆர் போகிறப்ப எம்ஜிஆர் மன்றங்கள் அப்படி திமுகவுக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எம்ஜிஆர் மன்றங்களினுடைய பயன் வந்து ரொம்ப முக்கியமான பயன். எம்ஜிஆருடைய பிரச்சாரம், அந்த எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்தவர்களுடைய செயல்பாடுகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எம்ஜிஆர் அவங்களை ட்ரெயின் பண்ணி கூட்டு வர்றாரு. விஜய் அப்படி கிடையாது. விஜய் போன படத்தில் கடைசியாக நடிச்ச படத்தில் கூட பாட்டிலோட தான் இருந்தார். அதை பார்த்து தான் வளர்ந்துருக்கிறான். அவனை கொண்டு வந்து நீங்கள் அரசியல்வாதி எப்படி மாற்றுவீங்க? அவன் வந்து குத்துப்பாட்டுக்கு ஆடிட்டு கையில் பாட்டிலோடு இருந்தவனை கொண்டு வந்து திருப்பி வந்து நீ அரசியல் படுத்தணுங்கன்னு அப்படின்னா எப்படி மாறுவான்? அப்போ அந்த இமேஜை வந்து அங்கேயே அவர் ஃபாலோ பண்ணிடணும். ஒருவேளை எஸ்ஏசி கூட இருந்தாருன்னா அதை பண்ணியிருப்பார். விஜயகாந்துக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. விஜயகாந்த் ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயகாந்த் வந்து தன்னுடைய காஸ்டியூமே மாற்றிட்டார். வெள்ளை வச்சு வெள்ளை சட்டை, தனக்கான இமேஜை வந்து உருவாக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஒரு பெருசாக வந்து விஜய் வந்து சினிமாவிலேயும் அந்த இமேஜை உருவாக்கல. இப்போ எம்ஜிஆர் சினிமாவிலேருந்து வந்தார், விஜயகாந்த் சினிமாவிலேருந்து வந்தாருன்னா அவங்க சினிமாவிலே அரசியல் ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு நம்மளாம் புரிஞ்சுக்கிறது. நிறைய பேர் வந்து இவருமே அந்த பஞ்ச் டைலாக்கு, அந்த நான் அடித்தா தாங்க மாட்டேன், நான் அடித்தா பொறி கலைஞரும், இதான் பஞ்ச் டைலாக்காங்க. சமூகம் சார்ந்த கருத்துக்களை பெரியார் சர்க்கார் மாதிரியான படங்கள், சர்க்கார் மாதிரியான படங்கள் எல்லாம், மெர்சல் மாதிரியான படங்கள் எல்லாம் சமூக கருத்து சொல்லி அதெல்லாம் இப்போ தானே உங்களுக்கு அந்த படத்துல ஒரு சீன் 2 சீன் தான் இருக்கும். முழு படத்துல அந்த மாதிரியான காட்சிகள் இருக்காது. அந்த ஒரு முதல் பாட்டில் வந்து சர்க்காரில் ஒரு ஓட்டுக்காக ஆட்சியை மாத்துறாரு, அடுத்த சீனில் தன்னை பணங்களில் வந்து இதோட குடிக்கிறாரு. அப்போ எது அவனுக்கு ரீச் ஆகும்? நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறப்ப அவனுக்கு எது ரீச் ஆகுமோ அது நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க. அப்போ எம்ஜிஆர் அப்படி கிடையாது. சின்ன பையனை செய்தி கரடா, வேப்ப மரத்தின் உச்சியில் பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாடு போகும்போது சொல்லி வைப்பாங்க, அதை நம்பாத அப்படி சமூக கருத்துக்களையும் சொல்கிறாரு பாடல்களில். திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு பாடல்கள் மூலியமாகவும் அங்கே வந்து ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்காரு எம்ஜிஆர். அதுதான் வந்து எம்ஜிஆருக்கு வந்து சிவாஜியை எடுப்பலைன்னா அந்த கருத்தை சிவாஜி பண்ணலை. அவர் தன்னுடைய மொத்த திறமையும் அங்கே போட்டு காமிச்சிருந்தார். நவரசத்தையும் அங்கே புழிஞ்சிக்கிட்டு இருந்தார். வித்தியாசமான கேரக்டர் பண்ணணும், 9 கேரக்டர் பண்ணணும், 10 கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு முழுவதுமாக ஒரு நடிகனாக அங்கே இருந்தார். அவருக்கு அப்போ எம்ஜிஆருக்கு அந்த சிவாஜிக்கு அந்த ஆசை இல்லை. எம்ஜிஆருக்கு அந்த ஆசை இருந்துச்சு. அவர் வந்து ப்ரீவியஸாகவே அவர் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் திமுகவுக்கு வர்றாரு. அப்படியே மன்றங்கள் திமுகவுக்கு வருது, திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுது. எம்ஜிஆர் அங்கே பொருளாளராக இருக்கார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பேக்கெண்டில் வந்து ஒரு அரசியல் பயிற்சி எடுத்துகிட்டே இருக்காங்க. சினிமாவில் அரசியல் கருத்துக்களை சொல்கிறாரு, அரசியலுக்கு வர்றாரு, திமுக வர்றாரு, அங்கே அரசியல் கற்றுக்குறாங்க. அதுக்கு பிறகு 71 கட்சி ஆரம்பிச்சார். 71 கட்சி ஆரம்பித்து 77 தான் வர்றாரு. அந்த 5 வருஷம் பல கூட்டங்கள் போடுறாங்க, இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க வந்து ட்ரெயின் ஆகிட்டு தான் 77 ஆட்சிக்கு வராங்க. ரசிகராக இருந்து நேரடியாக அவங்க வந்து அரசியல்வாதியாக டிரான்ஸ்ஃபர் ஆகலை. விஜய்க்கு அது சிக்கலாக இருக்குது. சினிமாவிலையும் வந்து அரசியல் படுத்தலை, இங்கேயும் அரசியல் படுத்தலை. மொத்தமாக கொண்டு வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டே பஸ்ஸை பார்க்குற மாதிரி கிழிச்சிடான், சேரை கழிச்ச மாதிரி பேனரை கிழிச்சிடான். அப்போ இங்கே சிக்கலாக இருக்குது. அப்போ இமேஜுங்கிறது ஒரு விஷயம் முக்கியம். அப்போ அந்த இமேஜ் என்ன பண்ணுறோன்னா, நடிகர் விஜய் இருக்கா, நடிகர் விஜயா இருக்கார், அவர் அந்த நடிகையோடு தொடர்பு இருக்காரு, இந்த நடிகையோடு தொடர்பு இருக்காரு அப்படின்னா அது வந்து அவருக்கு கெயின். லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருப்பார், தொடர்ந்து அவரை பற்றி பேசிட்டே இருப்பாங்க.
அரசியல்வாதியாக வந்தால் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடணும். அதை என்ன பண்ணுறாரு விஜய், என்ன பண்ணுறாரு, வளர விடுறாரு. அவர் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் போது அவங்க மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குங்கிறாரு. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த நடிகையோடய வெளியே வர்றாரு. நீங்கள் என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன் இல்லை, அது அந்த மாதிரி இல்லை. அது வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறாரோ, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாரோ, அது இது பின்னாடி தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனையாகும் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம இப்பயே உடச்சு விடுறது நல்லது அப்படின்னு ஒரு நார்மலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு நெரேட்டிவ் செட் அது இது டைம் கிடையாதுல்ல. தேர்தல் தலைமையில வச்சுக்கிட்டு உங்க மேல ஒரு சர்ச்சை வரப்ப வெளியில கூட்டு வந்து நீங்க நார்மலைஸ் பண்ண இல்ல. நான் அப்படிதான் சொல்லிட்டு போறதுல ஒரு நேர்மையும் இருக்கின்ற மாதிரி மக்கள் பேசலாம். என்ன நேர்மை? கட்டின முன்னாடி துரத்தி விட்டு இன்னொரு ஆளு கூட சுத்திட்டு இருக்குது. யார் பண்ணல இந்த நாட்டுல? லீகலா பண்ணுங்கன்றேன். அவங்க மேல உங்க மேல குற்றச்சாட்டு வேறுபாடு வந்து ஒரு குடும்பத்தில் இருந்து பிரிவதும், கருத்து வேறுபாடு இன்னொருவரை திருமணம் செய்வதும் இங்க வந்து இயற்கை. பல தலைவர்கள் பண்ணிருக்காங்க. அதை நமக்கு கொடுத்துருக்கு. நீங்க ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அந்த வாழ்க்கையை கஷ்டமோட வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. லைஃப் ஷார்ட் டைம் தான். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்களும் சங்கீதா மியூச்சுவலாக டைவர்ஸ் வாங்கிட்டீங்க, நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணிக்கங்க. திருமணம் பண்ணாமல் லிவிங்கில் கூட இருங்க, யார் கேட்குறா? இப்போ அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, நானும் என் பிள்ளைகளும் துரத்தடிக்கப்பட்டோம், வீட்டுக்குள்ள கூட அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு வந்து நிற்கிறது தானே இங்கே சிக்கல். அதுதானே அந்த வேரியேஷன் தானே. அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அது ஒருத்தளவுக்கு ஒருத்தே இல்லை. 26 வருடம் வாழ்ந்த மனைவி ஒருத்தர் இல்லையா? பெத்த புள்ள மனைவியே ஒருத்தன்னு சொல்ல, அதை பத்தி நீங்க ஹர்ட் ஆகாதீங்க. அந்த அளவுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் உங்க ரசிகர். 20 வயசு பொண்ணு அதை பத்தி பேசி எனக்காக முட்டு கொடுக்காதீங்க, விடுங்க அப்படின்னு. பெண் வந்து 20 வயசு பெண் உங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து இன்னைக்கு தனியா இருக்கு, அது ஒருத்தர் இல்லையா? 26 வயசு பையன் வாழ்க்கையை அடுத்து இப்போ தான் அடி எடுத்து வைக்கிறாப்புல. அவர் கூட இருந்து நீங்க சப்போர்ட் பண்ண வேணாமா? நீங்க முதல்ல நடிகரான்னு ஆசைப்படுறப்ப உங்க அப்பா என்ன பண்ணாரு? உங்க பையன் டேரக்டரானு ஆசைப்படுறாரு, கூட நின்று வேணாமா? தகப்பனா கணவன் மனைவிக்குள்ள 1000 வேறுபாடு. தனுஷ் ஐஸ்வர்யா டிவோர்ஸ் வரைக்கும் கோர்ட்ல போய் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. அந்த குழந்தைங்க தனுஷ் எப்படி பாத்துக்கிறாரு? 2 பேருமே அவங்க ஃபங்க்ஷன்லாம் கூட்டு போறாங்க, பாத்துக்கிறாருல. நீங்க குழந்தைகளை கூட தள்ளி வைக்கிறீங்க. என்ன மாதிரியான மனநிலை? நீங்க அப்பாவை தள்ளி வைக்கிறீங்க, குழந்தைகளை தள்ளி வைக்கிறீங்க. உங்களுக்கும் மனைவியும் கருத்து வேறுபாடு, அது எல்லா குடும்பத்திலும் இருக்கும், அதை பத்தி பிரச்சனையே இல்லை. குழந்தைகளையும் தள்ளி வைக்கிறீங்க, பெற்றோரையும் தள்ளி வைக்கிறீங்க. அப்ப நீங்க எந்த மாதிரியான மனநிலை? சில நிகழ்ச்சிகள்லாம் அவர் கூட்டு வந்து சும்மா டெம்ப்ளேட் மாதிரி கொண்டு வச்சுட்டு போறாங்க. அவர் பேசின வீடியோலாம் பாக்குறோம், யாரோ பிடியில இருக்காருன்றாரு அவங்க அப்பா. மலேசியாவில் நடந்த ஃபேர்வெல்ல கூட அதான் டெம்ப்ளேட் மாதிரி சொல்லுவாங்கிறத கொண்டு வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப இது என்னன்னா, இதை வந்து நீங்க நார்மலைஸ் பண்றது, அதை உறுதிப்படுத்துறதுங்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. தேர்தல் தலை மேல வச்சுக்கிட்டு உங்க மேல ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்க கூட்டு வந்தீங்கன்னா அந்த ரசிகர்களே கோவமாயிட்டான். என்னன்னா இதுக்கெல்லாம நான் விட்டு கொடுக்க முடியும், இது முடியாது, நான் விட்டுருனா. அந்த ஒரு பொண்ணுலாம் வீடியோ போட்டிருக்கு. ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபார் பிஜேபி, டிஎம்கே அலையன்ஸ் ஃபார் காங்கிரஸ், நீ யார் கூட அலையன்ஸ் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களாம் சிரிக்குது. சின்ன சின்ன பொண்ணுகள். அந்த ஜென்சியே வந்து உங்களை இன்னைக்கு வந்து கேலி கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இமேஜ் போயிடுச்சா இல்லையா? அப்போ யார் இந்த இமேஜை கெடுக்கு? திமுக. சரி, உங்கள் 2 பேருக்கு ஒரே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து காரில் திமுக அமைச்சு வச்சு, உங்களுக்கு 2 பேருக்கு ஒரே ட்ரெஸ் தச்சு இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க திமுக அமைச்சு விடுச்சு. நீங்கள் தானே போனீங்க. போனதுக்கு பிறகு தான் காரியம் ஒரு இஷ்டம் சார். அவங்க கேட்டால் சொல்லுவாங்க. அதுவும் லேசாக விட்டு கொடுத்து பார்த்தாங்க. அதாவது த்ரீஷா வேற காரில் வந்தாங்களாம், இவருக்கு வேற காரில் வந்தாங்க. 2 பேரும் ஒன்றும் நடந்து வந்தாங்களாம். இதை வச்சு திமுக சதி பண்ணுன்னு. யோ சதியெல்லாம் இல்லையா, நாங்கள் ஒன்றத்தான் வந்தோம்னு அவரே சொல்கிறாப்புல. நீங்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ இது வந்து அரசியல் பக்குவம், புரிதல் இல்லாத தனம். இவருக்கு அரசியல் தெரியாது. அரசியல் தெரிந்த ஆட்கள் கூட இருந்தால் செய்திருக்க விட்டுருக்க மாட்டாங்க. அண்ணே போயிடாதீங்க, இமேஜ் போயிடும், முதல்ல அவாய்ட் பண்ணுங்க, கட் பண்ணுங்கன்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. விஜயே செங்கோட்டையன் மாதிரி நாட்கள்லாம் கூட இருக்காங்கல்ல, அவருக்கு தெரியாதா? அவர் எங்க, அவர் கட்சியில் சேர்ந்தன்னைக்கு விஜய் பார்த்தது தான். அப்புறம் அண்ணன் வந்து ஈரோட்டிலே தான் இருக்காரு, செங்கோ இட்டுகன். அதுக்கு பேர் பார்க்கவே முடியல அவரால். அதுதானங்க சிக்கலே. விஜய் நிர்வாகிகள் எளிதாக தந்திக்க முடியல. சமீபத்தில் நடந்த அந்த மகளிர் திருவிழா கூட செங்கோட்டையன் இருந்தாரு. அதான் சொல்றாங்க, கட்சி சேர்ந்த அன்னைக்கு அடுத்து 2வது இடம் பார்த்துருக்காரு. டெய்லி காலையில் இருந்துச்சு என்ன நடத்துட்டு என்ன பண்ணலானே அவன் பேச போகிறாங்களா? அதுதானே இங்கே சிக்கலேன்றாங்க கட்சியில். தாவேக்கால சிக்கலே தலைவரை சேர்ந்த அன்னைக்கு பார்த்துன்றாப்புல. வெளியில் வந்து நிர்வாகியாக சொல்கிறாங்களா, ஒரு முறை தான் பார்த்துருக்குறேன், ரொம்ப தூரமாக தான் பார்த்துருக்குறேன். அப்போ நிர்வாகிகளிலிருந்துமே அந்நியப்பட்டு நிற்கிறார் இவர் எப்படி மக்களோட அந்நியப்பட்டு கூட நிற்பார்? கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய இவர் வந்து என்னைக்கா ஒரு நாளைக்கு சந்திக்கிறார், எப்பயாவது தான் பார்க்குறாரு. மக்களோட இவர் எப்படி நிற்பார்? இப்போ இங்கே தானே சிக்கல். இப்போ அனுபவமாய்ந்ததுக்கு அப்புறம் கிராமமாக வருவேன். உலகத்திலே இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி எவனுமே கொடுத்தது கிடையாது. எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களை பார்க்க வர்றேன். நான் வந்து ஓட்டு கேட்பாங்க, எனக்கு ஓட்டு போட்டிருக்கேம்மா, அவங்களுக்கு ஏதாவது செய்கிறேன், உங்கள் பிரச்சனைகள்லாம் சீக்கிரம். இவர் என்ன செய்கிறாரு? எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வர்றேன். நல்லா இருக்கே அவங்க டீலிங்கு, நல்லா இருக்கே அவங்க டீலிங்குன்ற மாதிரி. இது என்ன அரசு? தமிழ்நாடே நான் தான், தமிழ்நாடே என்னோட வீடு அப்படின்ற அளவுக்கு ஒரு மனுஷன் சொல்லும்போது அந்த உரிமையை எடுத்துக்கிறது இயல்பு தானே. அதே தமிழ்நாட்டில் தான் கேஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? அதே தமிழ்நாட்டில் தான் பழைய கவின் கொலை வழக்கு நடந்துச்சு, ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? அதே தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்துச்சு, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அதே தமிழ்நாட்டில் தான்
மைக்கேல்பட்டி பிரச்சனை வந்துச்சு, அதையும் பேச மாட்டேங்கிறாரு. உங்கள் தமிழ்நாடு தானே, எல்லாத்தையும் பேசணும்ல. தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் இருக்கீங்க, தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்ந்தது தானே தமிழ்நாடு, ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? அது சும்மா சொல்லிக்கிறது. அது வந்து நான் தான் தமிழ்நாடு, எல்லாருமே விஜய் தான் சொன்னார்ல. இந்த சோழவந்தான் விஜய், திருமங்குளம் விஜய், அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு பூரா விஜய், நான் தான் எல்லா வீட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு அவராக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வந்து நான் அவரை வந்து வெளியில் வர முடியாமல் இருக்கிறதை நார்மலைஸ் பண்ணுறதால, தூணில் இருப்பான் துரும்பியில் இருப்பான், அப்போ நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுக்கிற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருப்பேன். எல்லார் வீட்லையும் இருக்கிறேன், துணியில் இருப்பேன் துரும்பியில் இருப்பேன், பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன், நான் ஓட்டு பண்ணி போட்டிருங்க அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு போயிட்டார். த்ரிஷா விஷயத்திலேயே பார்த்திபன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒரு பெரிய புதாகரமான ஒரு ஒரு சர்ச்சையை வந்து எழுப்புச்சு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா த்ரிஷா அவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணாரு. பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு புதுமையாக பேசக்கூடியவர், இந்த வார்த்தை ஜாலத்தோடு பேசக்கூடியவர். இடக்கு மடக்கு மீனிங்கே அவர் பேசினாலும் யோசிச்சு டிஃபரெண்டா இருக்கு. அவரு யாராவது ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாலே வித்தியாசமா இருக்கும். அவர்கிட்ட இருந்து கிஃப்ட் வருதுனாலே அதெல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க, ஏதாவது கிரியேட்டிவிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அப்படிப்பட்டவர் ஒரு நிகழ்ச்சியோடைய ஒரு யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில பாக்குறாங்க. அந்த ராபிட் ஃபயர்ல த்ரிஷா போட்டோ காட்டுறாங்க. த்ரிஷாவில் பொன்னியின் செல்வனுடைய அந்த கெட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த குந்தவை கெட்டப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கட்டுறாங்க. அப்போ எல்லாரும் குந்தவைன்னு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோடனே குந்தவை வீட்டில் குந்த வச்சுருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்கிறத சொல்கிறார். அது விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறார். இதுக்கு விஜய் ரசிகர்கள் பல பேர் ஆதரவாக தான் வந்து விஜய் ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் வரைக்கும் போயிட்டாங்க. இதுக்கு திடீர்னு ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்க பேரை பார்த்திபனுடைய பேரை போடாமல் மைக் அடிச்சா எதனாலும் பேசுவீங்களா, உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு இது இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப அவருடைய கிரியேட்டிவிட்டியை டச் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. எப்பயுமே வந்து ஒரு கலைஞனை வந்து நீங்கள் என்ன சொல்லி திட்டினாலும் அமைதியாக இருப்பான். அவனுடைய கிரியேட்டிவிட்டி தட்டினா அவனுக்கு வந்து கடுப்பாயிருவாங்க. கலைஞன் மட்டும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ரோட்டில் போகிறாங்க, ஏதோ லேஸ் அடிச்சிட்டோம், சாரிட்டு போயிடுவார், அவர் சாரிட்டு போயிடுவார். மூஞ்சியா பாரு அப்படின்னா அவனுக்கு கோவம் வந்துடும். ஏன் மூஞ்சி நல்லா இல்லையா, ஏன் மூஞ்சி நல்லா இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு அதான் முதலீடு. அப்போ பார்த்திபன் மாதிரியான ஒரு கிரியேட்டராக இருக்கக்கூடியவருக்கு கிரியேட்டிவிட்டியை டச் பண்ணுறப்ப அவருக்கு தன்மானம் வந்து அங்கே மேலே வந்துருச்சு. வந்தவொடனே முதல்ல அது என்னன்னா குந்தவை வீட்டில் குந்தவைன்னு சொன்னதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெண்ணியம் பேசக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணாங்க, பெண்களை வீட்டில் குந்தவைக்கு சொல்றியா அப்படின்னு. அப்போ இவரை பார்த்துல ஐயோ இது வேற மாதிரி போகுது, அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க, இந்த கேரக்டர் பேர் குந்தவை, அதனால அவங்க வீட்டில் திரிஷாவை தான் சொன்னன்ற மாதிரி அவர் சொல்லி அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு பண்ணிட்டார். அதுக்கு ஒரு த்ரிஷா போட்ட ட்விட்டை அவருக்கு ரொம்ப காயப்படுத்திருச்சு. த்ரிஷா போட்ட ட்விட்டை காயப்படுத்தினோடனே இறங்கி மனுஷன் வந்து பூந்து விளையாட்டாப்ல. அதுக்கு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போலாம் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வெல்யூஸ் எல்லாம் அதோட விட்டுருங்க இந்த மேட்டரை, அது கண்டினியூ பண்ண வேணான்றதுனால அந்த பிரச்சனை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது, இவங்க நைனா நாகேந்திரனுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் விஷயம் போது ரியாக்ட் பண்ணாங்க. ஆனால் இவ்வளோ பேர் வந்து சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க கொடுக்குறாங்க, எத்தனையோ பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை, இதை பற்றிலாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. இல்லை, அதை பற்றி பேசுகிறா இருந்தால் விஜய் தான் பேசணும், நம்ம எதுக்கு பேசணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை உண்மையாக போய் இருக்கலாம், ஒருவேளை அவங்க வந்து லீகலாக அதுவும் டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அது எதுக்கு நம்மளே மறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. மற்றதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறப்ப இதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். மௌனம் சம்மதம். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் தெளிவான தகவல்களுக்கும்.